பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம பாண்டியன் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சரவணன யாருமே தனியா விட்டுறாதீங்க. அவன பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டாரு. இவரால தான் வீட்ல இவ்வளோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு, செந்தில் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே கோமதியும் கதிரும் இருந்துட்டு, என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்பா என்ன பண்ணாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணங்கிட்ட அவரோட விருப்பத்தை கேட்காமையே அவர் இஷ்டம் போல் என்னென்னமோ பண்ணார். அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிச்சு, அவங்களையாச்சு கல்யாணம் பண்ணி வச்சாரா? அதெல்லாம் இல்லை. நீ என்னோட புள்ள, நம்ம கௌரவம் என்ன ஆகிறது அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணனை மைண்ட் வாஷ் பண்ணி இப்போ இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் நடக்கணும் அவர் என்ன கனவாக கண்டார். எதுக்குடா எல்லா பழியும் தூக்கி அவர் மேலே போட்டிருக்க? இப்போ அவரே மனசு உடைஞ்சு போய் இருக்காரு. தெரியாமல் இப்படி ஒரு படுகொலையில் சரவணனை தள்ளி விட்டுட்டோமேனு சொல்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த மனுஷன் வேதனைப்பட்டுட்டு இருக்காரு. அவரை நினச்சி நாங்கள் எல்லாரும் கவலையோடு இருக்கோம். இப்போ கூட நீ அவரை தான் குத்தம் சொல்லவில்ல. நீ ரொம்பவே மாறி போயிட்டட. எப்போ இந்த வேலை உனக்கு கிடைச்சதோ அப்போவே நீ மாறி போயிட்ட. உனக்கு நாங்கள் யாருமே தேவையில்லை. உனக்கு அந்த வேலை, அதில் வர பணம், அது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது. எங்களுடைய கஷ்டம், எங்களோட விருப்பம் எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து செந்தில வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. பழனி விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே வீட்டுக்குள்ளே வராங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.